உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்புகளுக்கு வணக்கம். மாற்றத்திற்கான மக்கள் எழுச்சி மாநாடு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடத்திய அந்த நிகழ்ச்சி பிப்ரவரி 21 திருச்சியில் நடந்து முடிஞ்சது. எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது பற்றியான தகவல்கள் நிறைய சமூக வலைத்தளத்தில் அவங்கவுங்களும் பேசி போட்டிருப்பாங்க. நாம் உடனடியாக போட முடியாததுக்கு காரணம், நாங்கள் தங்கியிருந்த இடம் தஞ்சாவூர். அங்கேருந்து வந்து இரவு சேர்வதற்கு 1 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்து தாமதமாக அங்கே நாங்கள் இருந்த தகவல் தொடர்பு வசதி சரியாக இல்லை. அப்புறம் மணியரசன் ஐயா அவர்களை சந்திச்சுட்டு ஒரு 3 மணிக்கு பிறகு தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டு சென்னைக்கு பின்னிரவு நேரம் 1 மணிக்கு வந்து சேர்ந்தோம். அதிகாலை அப்படின்னு வச்சுக்கலாம். அது பிறகு இந்த தாமதத்தால் உடனடியாக போட முடியல. அதுக்குள்ளே நிறைய சமூக வலைத்தளங்கள் அதை பற்றியான கருத்துக்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் சிலது அந்த பார்க்காத சில பகுதிகள், பேசப்படாத சில பகுதிகள், பேசப்படாத சில அரசியலும் இதுக்குள்ளே இருக்குது. இதில் சிலது கருத்துக்கள் முரண்பாடு இருக்குது, உடன்பாடு இருக்குது. எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறோம். சுருக்கமாக இருக்கலாம், இல்லை நீண்டு போகலாம், பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரேன். முதல்ல கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சிக்குள்ளார வந்து நாங்கள் போகிறப்ப அந்த கண்ட்ரோல் ரூம்னு சொல்லுவாங்கள்ல, நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடியது, DOP சரவணன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போதே பாதுகாப்பு படையை சேர்ந்த பூமிநாதன் மற்றும் அவங்களுடைய பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு அந்த நேர் வழியில் பாதையை திறந்து விட்டு இருந்தாங்க, போங்க அப்படின்னு. நேராக அங்கே போயிட்டு அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 6:30 கிட்டத்தட்ட 7க்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா பேசப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். பின்பக்கம் வந்து காலியாகவே இருந்துகிட்டு இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி அவங்க ஆந்திவே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தொடர்பு எடுத்து வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் தொடர்பு கிடச்சிருந்தது, தொடர்பு இருந்துகிட்டு இருந்தது, தொடர்பு வசதி. சில பேர் வந்து ரொம்ப வருத்தமாக அழுதுபடியெல்லாம் கூட குரல் இருந்தது. கூட்டம் ஏன் அப்படி ஆச்சு, என்ன அப்படி ஆச்சு, ஏன் கூட்டம் வரல அப்படின்னு. அந்த நேரத்தில் எனக்கே ஒரு சங்கடமாக இருந்தது. பட் நான் கணிச்சது வந்து ஒன்றும் கூட்டம் முழுமையாக மேடையை நோக்கி வரல அப்படின்றப்ப. பக்கத்தில் வந்து நீங்கள் சொல்கிறது இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னாக்கா, SBCD சேர்ந்த ஒரு பெரிய டீம் வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் விசாரித்த வரையில் ஒரு 10லேருந்து 15க்குள்ளே SBCDயினுடைய அந்த உளவு தகவலை கொடுக்கக்கூடியவர்கள் மேல் இடத்துக்கு வந்து அங்கே கொஞ்சிருந்தாங்க. ஒரு முக்கியமான அதிகாரியுடைய தலைமையின் கீழே மாவட்ட SPக்கான இன்டெலிஜென்ட் டீமை வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மூலமாக அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய வாகனங்கள் வந்து ஒழுங்குபட்ட வரிசையில் வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட வந்து சேர்வதற்கு மிக தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு கணிப்புக்கு வந்துட்டேன், மாநாடு அந்த அரங்கம் நிறைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவல் தான் சில பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, கட்டாயம் இன்னும் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் கூட்டம் முழுக்க நிறைஞ்சிடும். ஒரு 6:30க்கு பிறகு இந்த தகவல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 7 மணி வாக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் முழுக்க நிறைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகும் வாகனம் வந்து அடையலை. ஒரு கிட்டத்தட்ட நிகழ்ச்சி பாதி நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சீமான் உரை நடந்துகிட்டு இருக்கிறப்பலாம் நிறைய வாகனங்கள் வெளியில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அங்கங்கே இருக்குது. அதுக்கு தென் மாவட்டத்திலிருந்து நமக்கு ஒதுக்கப்பட்ட பாதை வழி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்தினுடைய பேர் வந்துட்டு பூங்குடி. அந்த வழியாக தான் வரணும். அங்கே ரயில்வே பால திருத்தமாக இல்லை வேறு ஏதோ பிரச்சனை என்னன்னு தெரியல, வாகனங்கள் முழுக்க திருப்பி நிறைய வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அப்படியே நின்று பின்தங்கி இருந்தது. அதை நோக்கி அந்த பக்கம் வர முடியல. இது ஒரு பெரிய இன்னும் இதெல்லாம் வந்திருந்ததுன்னா அந்த அரங்கத்துக்கு வெளியில நிறைய கூட்டம் இருந்துகிட்டு இருந்து அதை விட இன்னும் பல மடங்கு கூட்டம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அதாவது உளவுத்துறை கொடுத்த தகவல்கள், இன்னும் நிறைய ஊடகங்கள் எடுத்த அந்த கணிப்பு என்னன்னா, 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள், அதுக்கு குறையாத ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருந்தது. இதுதான் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவல். தாமதத்துக்கு காரணம் வாகன நெரிசல். என்ன ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட 3-4 இடத்துல வந்துட்டு அந்த 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 மாநாட்டு நடத்த சுற்றி வரக்கூடிய பாதைகள் வழியாக காவல்துறை வந்து ஒரு 3-4 இடத்துல தடுப்புகளை வைத்து ஒரு வண்டியும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வண்டியில் நீங்கள் எத்தனை பேர் வருகிறீங்க அப்படின்ற கணக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தது. அது மேலே இடத்துக்கு அவங்க கொடுக்குற அந்த ஒரு கடமை ஒன்று இருக்குது. அது அவங்க வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை குறை சொல்கிறது இல்லை.
ஆயிரக்கணக்கான காவலர்கள் வந்து அந்த இடத்துல குவிஞ்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு நேர்த்தியான இது. முதல்ல காவல்துறைக்கு, தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு அந்த சரக ஐஜி, டிஐஜி, மாவட்ட கண்காணிப்பாளர், அடுத்தது இவங்க எல்லாருக்கும் நம்ம அந்த காவலர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மிக நேர்த்தியான அந்த மாநாட்டை சுற்றி ஒரு ஒழுங்கு, எல்லா பாதைகளும் வந்து திறந்து விட்டிருந்தது, ஒழுங்குபடுத்தியது. இப்படி எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு போதிய அளவுக்கு நெருக்கடி எதுவும் இந்த மாநாட்டுக்கு வந்த நாம் தமிழர் கட்சி தம்பி, தங்கைகள், உறவுகள் யாரும் ஒரு துளி பக்கபலமா இருந்திருக்காங்களே ஒழிய, நெருக்கடி, சலசலப்பு, அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை குடுக்குற மாரி எந்த விதத்திலயும் எங்கேயும் நடந்துக்கல. இது ஏன் நடந்தது? 2, 3 இடத்துல கருத்து கணிப்பு நடந்தது. அவங்க ஒரு கணக்கு மேலிடத்துக்கு கொடுக்கணும். சரியாக எத்தனை வாகனங்கள் வருகிறது, எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று மேலிடத்துக்கு கொடுக்கணும். மேலிடத்துல இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அந்த நள்ளிரவு வரைக்கும் உட்காந்து இந்த தகவல்கள்லாம் கேட்டுட்டு இருந்ததா ஒரு தகவல் சொல்ல வராங்க. என்ன, அது நிறைய இந்த திராவிட கூட்டம் முழுக்க முழுக்க ஒரு 6, 6:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டிவிகேவும் திராவிட அந்த ஒட்டுத்திணை வகையறாக்களும் அப்படிதான் நம்ம அவங்கள சொல்லணும். அது மாதிரி நாகரிகமா. அவங்க சமூக வலைத்தளங்கள்லாம் காலி நாற்காலிகளின் மாநாடுகள் அப்படின்றது தான் பெரிய அளவில் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் நேரடி ஒளிபரப்பில் கிடைச்ச அந்த தகவல், அந்த இடத்த பார்த்து அதை வச்சு அவங்க ஒரே கிண்டலும் கேலியுமாக எழுதிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு முந்தின காலகட்டமே வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும். பல்வேறு அவதூறுகள், பல்வேறு அரசியல் நெருக்கடிகள், பல்வேறு வழக்கு, இப்படி ஏகப்பட்டது. கடைசியாக வந்து எல்லாம் செய்து பார்த்தாச்சு. நடிகர் விஜய் வந்தோடனே நாம் தமிழர் முழுக்க முழுக்க கலைஞ்சிடுச்சு, உடஞ்சிடுச்சு, கூட்டம் இல்லை, திரும்பிட்டாங்க, வெளியேறிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் வந்து டிவிக்கே தான் அப்படின்ற ஒரு பெரிய பிரபகண்டா இந்த ஊடகங்கள் வந்து பேக்கப், அது வந்து ஒரு தனியாக பேக்கப் செய்தின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பிலே இருந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து திராவிட இளைய நிதி இருக்கிறார்ல, உங்களுக்கு உதயநிதி இளைய தளபதி, அவர் தான் அடுத்த தலைமுறை இளவரசர் அப்படின்னு, அவருக்காக வேண்டிய அந்த ஊடக கட்டமைப்பு ஒரு பக்கம் பெரிய அளவில் எல்லாமே இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லைன்னு. உண்மையிலே சொல்ல போனாக்கா, புதைத்து விட்டோம் என்று சுற்றி நின்று கொட்டமடித்து கொண்டிருந்தது திராவிடம். புதைத்து விட்டோம் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் புதைத்து விட்டோம், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முளைச்சி கிளைச்சி நின்னது தான் அந்த மாநாடு. அப்படியெல்லாம் இல்லை, ஒன்று விழ 9ஆய் எழுவோம்னு சொல்லிட்டு கவிஞர் காசி ஆனந்தன் சொன்னார்ல, அதுதான் அந்த மாநாடு, அந்த கூட்டம். புதைச்சிட்டின்னு நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க திராவிடம், அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 7 மணிக்கு பிறகு நடந்த விஷயந்தான் இது. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, முளைச்சி கிளைச்சி நிற்கிது பல கிளைகளாக அப்படின்றது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்லேருந்தும் தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் ஒதுக்கி இருக்கப்பட்டது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்டதில் எல்லாம் செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த பல்வேறு தமிழ் மக்களும் வந்துட்டு உணர்ச்சி பெருக்கில் அந்த கூட்டம் நேரடியில் அந்த இடம் அடர்த்தியாக வர 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 அவங்களுடைய ஆனந்த கண்ணீரை அங்கே பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, சில பேர் கண்ணு கலங்கிட்டாங்க. இது என்னமோ ஆயிடுச்சுன்னு நாங்கள் ஒரு நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம் ஐயா. திரும்பி அப்புறம் நேரலையில் பார்க்கும்போது அந்த அரங்கம் முழுக்க நிறைஞ்சிருந்தது, அந்த வளாகம் அந்த பகுதி முழுக்க நிறைஞ்சிருந்தது, பல லட்சம் பேர் வந்திருந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய ஆனந்த கண்ணீர் அந்த இதில் விட்டுட்டு இருந்தாங்க. காவல்துறை இந்த கணக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தது ஒரு பக்கம். அந்த ஒரு வண்டிக்கும் ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் அப்படின்ற ஒரு தாமதத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட, அந்த மாநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலேருந்து அந்த பக்கம் திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய வாகனம், அந்த தாமதமும் சேர்ந்துருச்சு கூட. அப்படியே சேர்ந்து பின்தங்கி தாமதமாக அரங்கத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதுவும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செய்ததான் எனக்கு தெரியல காவல்துறை. அது ஒரு கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருந்தது எவ்வளவு அப்படின்றது. அவங்களுக்கு கொடுத்த கணக்கே கிட்டத்தட்ட வந்து 1,80,000 2,00,000 வரைக்கும் அவங்க கணக்கு கொடுத்துருக்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல் காவல்துறை கொடுத்தது. அவர்களுக்கு அடுத்தது பாராட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு படை உண்மையிலேயே வேர்வையும் ரத்தமான ஒரு உழைப்புன்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒன்று இருந்தது அந்த இடத்துல. அந்த பாதுகாப்பு, அப்படி ஒரு நேர்த்தி, அப்படி ஒரு ஒழுங்கு, அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருந்த அந்த விதம், ஒவ்வொருத்தரையும் உள்வாங்கி அந்த பகுதிக்கு கொண்டு போய் விடுறது. சில முக்கியஸ்தர்கள்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒழுங்கு பண்ணி குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் விடுறது, இப்படிலாம் வந்து நிறைய செய்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த பாதுகாப்பு படையைக்கும் வந்து நமக்கு பெரிய ஒரு ராயல் சல்யூட்டை கட்டாயம் கொடுத்தாகணும். அதே போல் சுற்றுச்சூழல் பாசறை இருக்குல்ல, அவங்களுடைய பங்களிப்பு இங்கே இந்த குடிநீர் வசதி செய்திருந்தது, இன்னும் மற்றபடி அங்கே கழிவறை வசதி செய்திருந்தது. இப்படி எக்கச்சக்கமான ஒரு ஏற்பாடு அவங்க ஒரு பக்கம். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தா அந்த பேப்பர் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் நேரடியாக அதுக்குன்னு ஒரு பாட்டில் வச்சு தண்ணி பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துற அந்த இது நேர்த்தி, இதெல்லாமே பாராட்டக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சமாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது என்னன்னா அப்படின்னா,
நேரலை வந்து போயிட்டே இருக்குது. நிகழ்ச்சியை விட்டுட்டு நான் வெளியில் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மதியத்திலேருந்து அப்புறம் பாதுகாப்பு படையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருக்காங்க. முதல் நாள்லேருந்து நிறைய பேர் வேலை செய்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்க ஆள் இல்லை. நான் ஒரு யதார்த்தத்தை பேசுகிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நிகழ்ச்சி தொடங்குனதுலேருந்து ஒரு 6 மணி நேரம் வந்து இருக்கணும். அந்த நேரடி ஒளிபரப்புக்குன்னு சார்ந்த அந்த கேமராமேன், அதுக்கான லைட்மேன், அதுக்கான நிகழ்ச்சி நிரல், அப்புறம் வந்து அந்த டிஓபின்னு சொல்லுவாங்க, அதுக்கான அறை, நேரடி ஒளிபரப்பக்கூடிய அந்த இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு, இந்த பாதுகாப்பு மேடையை சுற்றி இருந்த அந்த பாதுகாப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு படை, இவருக்கு யாருக்கும் வந்து தண்ணி கிடைச்சது, ஒரு தேநீர், ஒரு டீ பிஸ்கெட் இந்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி எதுவும் வழங்கப்பட்டதை எனக்கு தெரிஞ்சல. ஒருவேளை கொடுத்துருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி சொல்கிறதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. புரியுதில்லை. இது வந்து ஏற்பாடு இவ்வளவும் நம்ம சிறப்பாக செய்துட்டு இந்த காவலர்களுக்கும் அங்கே நம்ம பொறுப்பேற்று எதனா கொடுத்துருந்துருக்கணும். மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. நிறைய இடத்துல நின்றுக்கிட்டு அங்கங்கே பிடிச்சி கொண்டு ஒரு இடமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அந்த சுற்றுச்சூழல் பாசறை அதுவும் செயல்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேநீர் வசதி செய்து தரப்பட்டதா? அத்தனை பேர் கூட்டத்துக்கும் முடிய வாய்ப்பில்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த களப்பணியில் இருக்கக்கூடியவர்கள் கட்சியிலே வந்துட்டு 2-3 நாட்களாக அங்கே தங்கிக்கிட்டு வேலை செய்துட்டு இருக்காங்களா, பல்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள், கலை பண்பாட்டு பிரிவை சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அவ்வளோ பெரிய கட்டமைப்பு நின்று வேலை செய்துக்கிட்டு இருக்கு. சாதாரண நிகழ்ச்சி இல்லை. இப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இத்தனை மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாததில்ல. நிறைய பேர் வந்துட்டு 40 கடந்தவர்கள் கூட இருந்திருக்காங்க. பாதுகாப்பு படையிலிருந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக பல்வேறு நாம் தமிழர் கட்சி பிரிவை சேர்ந்தவர்கள். அது எவ்வளவு நேரம் அவங்க தாங்க முடியும்? அந்த நேரலை ஒளிபரப்பு அந்த இடத்துல இருந்துட்டு பார்க்குறப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு டீ ஸ்நாக்ஸ் கூட எங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை, இது வருங்காலத்தில் இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன், குறையா சொல்லலை. இப்படிலாம் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்தது அந்த நேரலையில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு இடமா நாங்கள் ஜூம் பண்ணி அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப தம்பி பாக்கியா கூட வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தப்ப, பாக்கியராசன் சி, நான் இந்த துறை சார்ந்து இருந்ததால் அதெல்லாம் கவனிக்கிறப்ப மொத்தம் ஒரு 52 பாக்ஸோ என்னவோ இருந்தது. 44 அப்படின்னு நான் எண்ணிட்டு இருந்திருக்கேன். அது பிற்பாடு ஒரு 52 வரைக்கும் இருந்திருக்கலாம். அதில் ஒரு 16 பாக்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது. மொத்தமே டிஸ்பிளேவே 12 தான் இருந்தது. இவ்வளவுக்குமே 12 டிஸ்பிளே தான் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த எல்இடின்னு சொல்லுவாங்கள்ல, மக்கள் நின்று அந்த பார்க்குறது எல்லாமே மேடை கிட்ட நெருக்கத்தில் இருந்து பார்க்குறவங்க பார்க்குறாங்க. ஏன் பின்னாடி கடைசி பகுதி கொஞ்சம் காலியாகவே தெரிஞ்சது? என்ன காரணம் திரும்ப பார்த்தா கூட்டம் 2 பக்கமும் அலை மோதிக்கிட்டு நிற்கிது. ஏன் பின்னாடி ரொம்ப தூரம் கடைசியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த விஷன், அந்த பார்வை, அந்த மேடை வந்து அவங்கள பார்க்குறது ஏதோ ஒரு உணர்ச்சி பெருக்கலாக அது தெரிஞ்சிருமே, நமக்கு தெரியணுமே அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ந்து முன்னோக்கி நகர்றாங்க. அதுதான் நடந்தது. அந்த கடைசி பாக்ஸ் 16 பாக்ஸுன்ற இடத்துல எல்இடி ஒன்று கூட வைக்கல. நிகழ்ச்சி ஏற்பாட்டில் அது ஒரு செட்பேக். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆதங்கத்தோடு எல்லாரும் வராங்க பார்க்கணுன்னு. அது ஏதோ ஒரு குறைபாடு அது வந்து கொடுத்துருப்பாங்க. பல்வேறு வேலைகள் செய்ததில் அது கவனிக்க தவறி இருக்கலாம். இனி வரும் காலத்தில் அது கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதை சொன்னோம். டிஸ்பிளே அந்த இடத்துல இல்லை. அதனால தான் அந்த கடைசி வரிசையில் இருக்கக்கூடியவங்களாம் முன்னோக்கி நகர ஆரம்பித்தாங்க. இதுதானே ஒழிய அந்த இடம் காலியாக இருந்தது, நாம் தமிழ் கூட்டம் அவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறது முதல் பாதி வந்து வேறு, அது வந்து மக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருந்தது. நிகழ்ச்சி தொடங்கி முடிகிற வரைக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் வந்து இடைவெளி இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி பகுதியில். என்ன காரணம்னு திரும்ப வச்சு பார்க்குறப்ப தான் அங்கே வந்து எல்இடி இல்லை, காட்சி பார்வை மேடையில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள் நேரலையில் பார்க்கக்கூடிய. இங்கே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் அங்கேயே நின்றுட போகிறாங்க. தெரியல, தூரத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? முன்னோக்கி நகராங்க. அந்த இடம் காலியாக தெரிஞ்சதுக்கு காரணம் இதுதான். இனி வரும் காலத்தில் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாடு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இனி வரலாற்றில் இப்படி ஒருத்தர் நடத்தியிருக்க முடியாது அப்படின்றது. நிகழ்ச்சி ஏற்பாடு மிக சிறப்பாக அந்த பகுதி பொறுப்பாளர் சாட்டை பொறுப்பேற்றுக்கிட்டு தான் சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம அதெல்லாம் குறை சொல்கிறது இல்லை, நல்லா சிறப்பாக இருந்திருந்தது. ஆனால் அந்த உள்ளூர் பகுதி நிர்வாகிகள் அதோடு சேர்ந்து இருந்தாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது ஏன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நிகழ்ச்சியில் ஒரு 26 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இருந்தது வேறு எதுவுமே இல்லை. 3 கொடிகள் கண்ணுக்கு அவ்வளவு அழகாக போகும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கொடி. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நாங்கள் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு இப்போ புதுசு புதுசாக வந்து இதுன்றாங்க. ஏன்னா தமிழ் தேசியம் என்பது இன்னைக்கு உடைக்க முடியாத ஒன்று. இங்கே ரெண்டே ரெண்டு அரசியல் தான். 21 பிப்ரவரி 21 முன்னாடி நீங்கள் எதை வேணாலும் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். நான் அதில் அதை சார்ந்து பேசுகிற தமிழ் தேசியத்தை அப்படி இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போராட்டம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போராட்டம், இவர்களுக்கும் அவர்களுக்கு தான். நாம் தமிழர் கட்சி கணக்கிலே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லோரும் கூட அன்றைக்கி கொஞ்சம் ஜர்க்காக இருந்ததுக்கு காரணம் ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஆயிட்டாங்க. பேச முடியல, பிற்பாடு ஒன்றும் இல்லை. ஏதோ அவதூறம் வாரி கொட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் நிகழ்ச்சி நெருங்க உச்சகட்டம் தொட நிகழ்ச்சிகள் முடிவு நேர்த்தி எல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு கடைசியாக நான் வந்த முடிவுக்கு வந்து இனி இங்கே அரசியல் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் அவ்வளோதான். ஒரு பக்கம் சீமான், மறுபக்கம் இந்த திராவிடம், ஒட்டுமொத்தமாக டிவிகே உள்ளிட்டவர்கள் எல்லோரும் ஒரு பாக்ஸு. இந்த பக்கத்தில் சீமான் மட்டும் ஒன்று. இதுதான் இனி வரக்கூடிய அரசியல். நீ என்ன வேணாலும் மடம் மாற்றிட்டீங்க. அவதூறுலேருந்து எல்லாம் அடித்து இப்போ பேசுகிற என்ன உள்பட கூட போய் எல்லாம் செய்வீங்க. எல்லாம் செய்து பார்த்தாச்சு. எல்லா தமிழ் தேசியத்தில் இருக்கிற தளத்தையும் வந்து உடச்சி பார்த்தாச்சு, முடக்கி பார்த்தாச்சு, அவதூறை பேசி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இது எழாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விஜய் தான் டாப்பில் வந்து எல்லாம் ஓகே. ஆனால் இவ்வளவு கூட்டத்தை இவ்வளவு நேர்த்தியாக இதுக்கு பிறகும் இந்த கட்சி நிற்க வைக்குதுன்னா சீமான் என்கிற அந்த ஒற்றை குரல் தமிழ்நாடு முழுக்க கிராமம் ஊராக போய் அந்த தொண்டை தண்ணி வத்த ரத்தம் சிந்த வந்து பேசின அந்த பிரச்சார எழுச்சி வந்து இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி சேர்ந்துருக்குது. அதுவும் உழைப்பு அவரை ஒண்டி அதை வந்து மறுக்கவே முடியாது. அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கூட்டும் பங்களிப்பும் இதில் பெரிய அளவில் இருந்தது. இந்த நேர்த்தி வந்து சேர்ந்த நேர்த்தியும் அதில் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் எல்லாருடைய பெரும் உழைப்பு. காரணம் அந்த ஒற்றை மனிதன் சீமான், நாம் தமிழர் கட்சி. இதுதான் இனி தமிழ் தேசியமாக திராவிடமாக, அவ்வளோதான். அதனால தான் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் எப்பவுமே ஒரு பொருள் புதுசாக மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகுது, அது வந்து பெரிய ரீச் ஆகுது, மக்கள் ரொம்ப இதானா அதே போல் ஒரு டூப்ளிகேட்டும் வரும். கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, அதே போல் வரும், இதுவும் அந்த பிராண்டு தாங்க அப்படின்னு விற்று கொண்டு வந்துடுவாங்க ஒருவர். அந்த மாதிரி தமிழ் தேசியம் நாங்கள் தான் இப்போ ஒரிஜினல் தமிழ் தேசியம், இந்த பக்கம் போலி தமிழ் தேசியம். இந்த போலி தமிழ் தேசியம் பற்றி பிறகு மணியரசன் அவர்களுடன் நீண்ட உரையாடல் வருகிறது, அதுவும் வருது, பார்க்கலாம் நீங்கள். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய கட்டமைப்பாக பொய் பிரச்சாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் தேசியம் நாங்கள் தான் கொண்டுட்டு வராங்க, இப்போ அடுத்தடுத்து நடத்தப்படுறத சொல்கிறாங்க. இனி எதுவும் கிடையாது. அது எத்தனை தமிழ் தேசிய போர்வைகள் வந்தாலும் எரிஞ்சு சாம்பலாக போய்டும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன விதவிதமாக பாருங்கள், உங்களுடைய முதுகுக்கு பின்னால் முட்டு கொடுத்து நிற்பது திராவிடம். அந்த படைபலன் நீங்கள் காட்ட போகிற நிகழ்ச்சி, அந்த ட்ராமாலாம் இருக்குதுல்ல, ஒரு அலங்கார சித்தரிப்பு இருக்குல்ல, நாங்கள் தான் தமிழ் தேசியம், அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி எட்டி பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறது திராவிட தூண்களாக தான் இருக்கும். அதுதான் நடத்துது அந்த நிகழ்ச்சி, தமிழ் தேசியன்ற நிகழ்ச்சி. ஏன்னா இப்போ ஒரு பெரிய வெள்ளம் திரண்டு வருதா, அப்படியே மடம் மாற்றிட்டு காலங்காலமாக 1967 கட்சி தொடங்கின 1949 தமிழ் தேசியன்றதை மடம் மாற்றி கொண்டுட்டு போனதே இந்த கூட்டம் தான், திராவிட கூட்டம். அது இனிமேல் செய்ய முடியுமானா முடியாது, முடிஞ்சு போச்சு, காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி 21க்கு பிறகு இந்த தெளிவே மக்கள் மிக தெளிவாக பாடத்தை சொல்லிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க. இனி ஒரிஜினல் இதுதான். நீ 1000 போலி தமிழ் தேசியம் சொன்னாலும் சீமான் தான் இங்கே நிற்க போகிறது. நீங்கள் எல்லாம் எதிர்பக்கம் எத்தனை தமிழ் தேசியம் கலைச்சி வந்தாலும் அதுக்கு பின்னாடி திராவிடம் தான் இருக்கும். அந்த லேபிள் ஒட்டி இருக்கும், பின்னாடி போய் பார்த்தா ஸ்டிக்கர் அது இருக்கும். அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசியல் வந்து இப்போ ரெண்டாக மாறி இருக்குது. அடுத்ததாக இதை பற்றி இன்னொரு விஷயம் தான் பேசணுன்னா, இப்போ விஜய் இல்லாது நாம் தமிழர் சீமான் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப பெரும்பான்மை ஊடகம் விஜய் மட்டுமே தூக்கிட்டு இருந்தது. விஜய் பேசும்போது அடிக்கடி பார்த்தீங்கன்னா 8 கோடி தமிழர்கள் விட்டுருந்தார். சீமான் இந்த மேடையில் பேசும்போது பார்க்குறது வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட 12 கோடி தமிழர்கள் உலகம் முழுக்க அப்படின்றத வந்து பேசுகிறாரு. 13 கோடி தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாரு அப்படின்றத பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த இடையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கணக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு, இங்கிருந்து போன தமிழர்கள் கணக்கு என்னாச்சு? அப்போ ஒட்டுமொத்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் அரசியலும் சேர்த்து பேசியது இங்கே நாம் தமிழர் கட்சி சீமான். விஜய் பேசி கொண்டிருப்பது தமிழ்நாட்டு தமிழர்கள் அரசியல். இல்லைன்னா நீங்கள் வந்து 8 கோடிக்கு மேலே நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் சுருங்கி உட்காந்துட்டீங்க, தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் எங்களது அப்படின்னு சொல்லிட்டீங்க. பேருக்கு எங்கேயாவது வரும்போது மட்டும் ஈழத்தமிழர் பிரச்சனைன்னு ட்விட்டரில் எழுதிட்டு உட்காந்துட்டு இருந்தார் விஜய். அதை வந்து இந்த மேடை அம்பலப்படுத்தியிருக்கு, சீமானுடைய உரை அம்பலப்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் சேர்ந்த ஒரு அரசியல் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அந்த மாநாட்டில் வந்து ஓட விட்ட திரையில் அந்த டிஸ்பிளே எல்இடியில் ஓட விட்ட அந்த காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஈழ அரசியல் சார்ந்து மேதகு தலைவர் சார்ந்த அந்த காட்சிகள் வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுக்குன்னு ஒரு தனி நிகழ்ச்சி, தனி பாடல். அடுத்தது அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததுன்னா தெரியுமா, அந்த
புலம்பெயர்ந்த மக்கள் தமிழ் மக்களும் வந்திருந்தாங்க. அவங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அழுதுட்டாங்க சில பேர்லாம். இது 2009க்கு முன்னாடி யாரோ ஒருவர் இப்படியாக எங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தால், அந்த களம் அதோடு முடிஞ்சிருக்காது. அந்த இனம் அதோடு அழிஞ்சிருக்காது. அந்த விடுதலை கேட்டு போராடி அந்த போராளிகள் அழிச்சு முடிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அன்னைக்கும் இங்கே உணர்வாளர்கள்னு இருந்தார்கள். சீமான் 2026 பிப்ரவரி 21 கூட்டுற இந்த நிகழ்ச்சியை 2009க்கு முன்பாக இங்கு இருந்த ஈழ ஆதரவாளர்கள் யாரேனும் ஒருவர் இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இருக்கலாம். கூட்டுனாங்க பின்னாடி. நாங்கள் 5 லட்சம் பேரை கூட்டணும்னு வைகோ சொன்னார். பின்னாடி மதுரையில் ஒருத்தர் மாநாடு நடத்தி நாங்கள் 8 லட்சம் பேரை கூட்டணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2009க்கு முன்பாக எங்களுக்கு இப்படி ஒரு கூட்டத்தை யாரேனும் கூட்டி இருந்தார், நிச்சயம் ஒரு மாற்றம் வந்திருக்குமா வந்திருக்காதா? இதுதான் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு அரசியல். நாங்கள் பார்த்தேன், கண்கூட பார்த்தேன். நிறைய பேர் நேர்காணலில் ஒரு முறை சொல்லியிருந்தார். தளபதி கிட்டுவனுடைய அண்ணன் காந்திதாசன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நமக்கு கொடுத்த அந்த பேட்டியில் 1000 விமர்சனங்கள் நீங்கள் சீமான் மீது சொன்னாலும், சீமான் எங்களுடைய பிரச்சனை, ஈழத்தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை மேதகு தலைவர் அவர்களையும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததை போல ஏன் உங்களால் செய்ய முடியாது? ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இன்று இவர் பின்னால் நிற்கிற இந்த தம்பிகள், இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டத்தை, இந்த கூட்டம் எங்களுக்கு 2009க்கு முன்பாக யார் கூட்டினீர்கள் என்ற கேள்வி வருது. எல்லாருக்கும் வருது, அது யதார்த்தம். ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல அதுக்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு பங்களிப்பை செய்திருக்காங்க. யாருமே மறுக்கலை. அந்த எந்த ஒரு ஈழத்தமிழர்களும், விடுதலை சிறுத்தைகளோ, அதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளோ, திராவிட தலைவர்களோ, இல்லை வேற என்ன அரசியல் இருக்கக்கூடியவர்களோ செய்த பங்களிப்பை ஒருத்தர் கூட மறுக்கலை. அதை நாங்கள் குறையாக சொல்லலை, மறுக்கவும் இல்லை. அது நன்றி கடனோடு பார்க்கிறோம், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தை அவங்க நினைச்சிருந்தா ஒரு பெரும் கூட்டத்தை அப்படி கூட்டியிருக்கலாமே, ஏன் கூட்ட முடியாமல் போச்சு அப்படின்ற கேள்வி எல்லோரும் அங்கே வச்சாங்க. எல்லாருக்கிட்டையும் அதை பார்க்க முடிஞ்சது. இப்போ விஜய் அரசியல்னு வந்துருச்சு புதுசாக. ஏற்கனவே திராவிடம் முடிஞ்சு போச்சு, அவங்க எப்படிலாம் பண்ணாங்க 2009 முடிஞ்சு பார்க்குறோம். நம்ம மாற்று அரசியல் ஏன் வந்ததுன்னு தெளிவாக அது சீமானுடைய உரையில் இருக்குது. எல்லாரும் நான் அதை கேட்டிருப்பீங்க, நீங்களே கேட்டிருப்பீங்க. எங்கே ஆந்திராவில் அந்த 21 பேர் சுட்டு கொன்னப்ப அவன் அடித்தான்ல, அந்த அடியில் எழுந்தது இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த இனத்தினுடைய எழுச்சி அப்படின்னு ஒன்றா சொல்லிட்டு இருந்தார். 2009க்கு வீழ்ந்ததுக்கு பிறகு எழுந்தது இந்த எழுச்சி, இந்த இனம் எழுச்சி அப்படின்னு பரிசையாக அடிக்கிட்டு வந்திருப்பார், அது வேற. ஆனால் இங்கே விஜய் சொல்லக்கூடிய ஒரு 3வதாக புதுசாக அவர் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு சொன்னது. அந்த அரசியல் 8 கோடி தமிழர்களோடு நின்று விட்டது. சீமான் பேசுவது 13 கோடி தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட அரசியல் பேசுவது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அடுத்தது இந்த மாநாட்டுக்கு ஒரு ஒழுங்கு வழக்கமாக அது நடந்திருக்கும். வேறு இந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்துருக்கேன்னு தெரியல, நீங்கள் பார்த்துருக்கலாமா அது தெரியல எனக்கு. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழுகை அந்த இது முடிச்சுட்டு பண்ணுறதுக்காக, நோன்பு முடிக்கிறதுக்கான இடம் பின்னாடி நேர்த்தியாக. அப்போ எந்த நிகழ்ச்சியும் எந்த சத்தமும் இல்லை, நிறுத்தியாச்சு, எல்லாத்தையுமே நிறுத்திட்டு பின்னாடி அந்த நோன்பு திறக்கிறதெல்லாம் முடிஞ்சு தொழுகை முடிஞ்சு எல்லாம் வந்த பிறகு தான் இந்த ஒழுங்கு இருந்தது. நான் பார்த்தது வீடியோ எடுத்து எனக்கு ஒரு நண்பர் அடிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு நேர்த்தி பின்னாடி அதுக்கான ஏற்பாடு, கணக்கு ஒன்று தாய்மார்கள் அப்போ இந்த கட்சியில் குடும்பத்தோடு வருவாங்க அப்படின்னு தெரியுது இல்லை. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி ஏற்பாடு. ஏதாவது ஒரு கட்சியில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? சிறப்பான ஏற்பாடு உண்மையிலே. அந்த கொடியை சொல்லிட்டு வந்தேன்ல, கொடியை சொல்லிட்டு வந்தோடனே அந்த தமிழ்நாடுனுடைய கொடி நீல கலரில் படுக்கிறப்ப பார்த்தா IPL கிட்டத்தட்ட 2011க்கு பிறகு சிங்களத்திலிருந்து வந்தது இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எல்லாரும் சேர்ந்து நடத்தின ஒரே ஒரு கொடியின் கீழே நடந்தது. முதலும் கடைசியுமா அப்போ தான் நடந்தது. அப்போ தான் போலீஸு தடியடி நடத்தினது. நிறைய திரை கலைஞர்களுக்கு அடிப்பட்டது. கலைஞர்லாம் அதில் அடிபட்டு மருத்துவமனையில் இருந்துட்டு இருந்த அந்த காலகட்டம். அப்போ பறந்த அந்த கொடி இப்போ திரும்ப 2026 இந்த மாநாட்டில் தான் பார்க்க முடிஞ்சது. வழிநடுக்க 26 கிலோமீட்டர் 3 விவசாய சின்னத்துக்கான கொடி, அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கான கொடி, 3வது தமிழ்நாடுக்கான அந்த கொடி. தமிழ்நாடு என்றால் கர்நாடகா ஒரு மாநில கொடியை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கான அந்த கொடி. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அந்த பொறுப்பாளர்களை பாராட்டணும். 26 கிலோமீட்டர் கண்கொள்ளா ஒரு காட்சி, அடாடா அப்படின்ற மாதிரி தான். வரவெல்லாம் ஆனந்த கண்ணீரோடு தான் உள்ளே என்ட்ராகிட்டே இருந்தோம். அடுத்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டு இருந்தது. பகல்லே அது ஏற்பாடு செய்திருந்தாங்க. நாங்கள் மதிய நேரத்தில் உள்ள நுழையிறோம். அப்போவே அந்த பிரம்மாண்டம்லாம் தெரிஞ்சது. அது ஒரு தனித்த ஒரு பிரம்மாண்டம், உண்மையிலே நல்ல ஏற்பாடு. சில குறைகள் இருந்தாலும் கூட ஒரு ஏற்பாடு இவ்வளோ பிரம்மாண்டத்தை செய்யும்போது நல்லாவே செய்திருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் ஒருவருக்காக கட்டமைக்கப்பட்டது சீமான் என்பதை மறுக்க முடியாதாங்க. நிறைய பேருடைய உழைப்பு அதில் இருந்தது.
இதை போல ஒரு கூட்டம் இனி ஒருவர் என்ன நடத்தினாலும் சரி, இந்த மாநில உரிமையை பேசுகிறீங்கல்ல, இப்போ முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு. இது வரைக்கும் அவங்க குடும்பம் எழுதின கடிதமாக, குடும்பம்னா அவங்க அப்பா எழுதுனது, இவர் எழுதின கடிதமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் விரித்து நேராக காஷ்மீர் வரைக்கும் ரோட்டில் உருட்டிட்டு போகலாம், அவ்வளோ கடிதங்கள் எழுதியிருப்பாங்க மாநில உரிமைக்காக. இந்த மாநில உரிமை பற்றியும் ஐயா மணியரசன் தனித்த பேட்டி ஒன்று வருது, நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அந்த மாநில உரிமையை பேசக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்ல தமிழ்நாட்டினுடைய கொடியை உயர்த்தி பிடிக்கட்டும். ஒரு தில் இருந்துச்சுன்னா அவங்க நடத்துகிற திமுக அடுத்தடுத்து தேர்தலுக்கு நிகழ்ச்சி நடக்க போதில்லை, என் மாநில கொடி, இந்த கொடியை நீங்கள் பறக்க வைங்க. அது பொதுவான கொடி, எல்லாருக்குமே உரிமை இருக்குது, பறக்க வைங்க மாநில. ஆனால் இன்னொரு கொடியை நீங்கள் தயாரித்து உள்ளே கொண்டு வந்து செருக்காதீங்க. எல்லாத்தையுமே 2 வைப்பான் தமிழனுக்கு அப்படின்லாம் மாற்றாதீங்க. அது இனிமேல் நீங்கள் நினைச்சாலும் முடியாது. இதுதான் அந்த கொடி தான் தமிழ்நாட்டு கொடி தான். இது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் எல்லாமே தயாரித்து கொடுத்த கொடிகள் தான். சேர சோழ பாண்டியர்கள் புலி மீன் வில்லம்பு இதுதான் அதில் இருக்கும். இதுதான் சின்னம். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, வெளியில் கொண்டுட்டு உங்கள் மாநாட்டில் வைங்க. மாநில உரிமையை பேசக்கூடிய திமுக இந்த வேலையை முதல்ல செய்யுமா? மாநில உரிமையை பேசக்கூடிய மதிப்புக்குரிய அதிமுக இந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை நாங்கள் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நீங்கள் யாராவது இந்த கொடி தான் எங்களுடைய கொடின்னு பார்க்க விடும், உங்களால் பறக்க வைக்க முடியுமா? இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு மேடையை சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சமூகத்தில் பாராட்டப்பட வேண்டிய, தியாகம் செய்து பாடுபட்ட அத்தனை பெருமகனாருடைய வரிசை ஒரு பக்கம் பிரம்மாண்டம். உண்மையிலே நிகழ்ச்சினா அப்படி ஒரு பிரம்மாண்டம், பாராட்டணும். உண்மையிலே இந்த இடத்துல சாட்டை துறைமுகன், ராஜேஷ் உள்ளிட்ட எல்லோரையும் பாராட்டணும். ஆனால் ஒரு 50 பதாகைகள் வச்சுருந்தாங்க வழிநெடுக்க சீமானுக்காக. ஒரே நேர்த்தியாக ஒரே யூனிஃபார்ம் மாதிரி இருந்துட்டு இருந்தது. 50 பதாகைகளையும் சாட்டை துறைமுருகன், தேவா சகோதரர், அடுத்தது ராஜேஷ் ஜல்லிக்கட்டு போராளி, அவர் தான் அங்கே வேட்பாளராக நிற்கிறாங்க திருச்சியில். இந்த 3 பேர் படத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது ஏன்னா அவங்க சொந்த முயற்சியில் சொந்த செலவில் வச்சதாக சொல்ல வராங்க. இருக்கட்டும். ஆனால் மற்றவர்களை ஏன் வைக்க முடியல அப்படின்னு கேள்விக்கிறனால மற்றவங்களாம் வேறு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இருந்துட்டு இருந்தாங்க, வாகன ஒழுங்குல ஏற்பாட்டில் இருந்தாலும் அங்கே வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அது எனக்கு தெரியல. அது அவங்க சொந்த முயற்சியில் வச்சுருந்தாங்கன்னா அது வேறு விஷயம், அது பாராட்டக்கூடிய. மற்றபடி அது ஒரு குறையாக இருந்தது. அது ஏன் அப்படின்றது மற்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் எத்தனையோ பேர் எல்லோரும் ஒருங்கிணைச்சு வச்சுருக்கலாமேன்ற குறை மட்டும் தெரிஞ்சது. அது அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சதாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாத்தையும் பேசினா அதை சொல்லியிருந்தாங்க. இதை தவிர்த்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுறைகள் உண்மையிலேயே பாராட்டலாம். ஒரு ஒருங்கிணைப்பு அதில் நிறைய குறைபாடுகள் இருந்திருக்குது. அதுக்கான காரணங்கள் எப்பவுமே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தும்போது ஒரு தனிப்பட்ட ஒருத்தட்ட கொடுக்காம ஒரு குழுவாக கொடுத்து செய்யறதுல வரக்கூடிய நேர்த்தி வேற, இப்படி நிறைய சிக்கல் இருக்குது. ஒன்று பிரிச்சுக்கிட்டு செய்யறதுல இன்னும் பெரிய ஒரு கட்டமைப்பு, இன்னும் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கலாம். அதில் அது ஒரு சின்ன குறையாக அங்கே பேசப்பட்டது. இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என் மேலே வருத்தம் இருக்கலாம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மிக பிரமாண்டம். இது ஒரு பாடத்தை சொன்னது. நீங்கள் இந்த 3 கொடிகளை தவிர வேறு எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அதே போல் ஒரு பக்கம் முழுக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு பாடுபட்ட அத்தனை பெரியார்களுடைய படமும் இருந்தது. ஒரு பெரியார்கள் இல்லை நமக்கு, அது ஒரு பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்குது. அந்த இடத்துல வந்த ஒவ்வொரு குடிமகனும் தமிழ் குடிமகனும் தெரிந்து கொள்ளலாம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை வேண்டி போராடி வீர தியாகம் அடைந்த அத்தனை பேரும் விதையாகி போன அத்தனை பேருடைய புகைப்படங்களும் வந்தது. தமிழ் தேசியம் உண்மையிலே பேசக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை கட்டாயம் பேசணும். மதிப்புக்குரிய சகோதரர் துக்ளக் ரமேஷ் நண்பர், எங்களுக்கு கொஞ்சம் மூத்தவர், மதிக்கக்கூடியவர், நான் பண்பாளர், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவர் இந்த விதத்தில் என்னால் சீமானை ஏற்க முடியாது. ஒன்று, ஈழ அரசியலை இங்கே எடுத்துக்கொண்டு பேசுவது, இப்படியாக இந்த இயக்கத்தை, இந்த பிரபாகரனை தூக்கி கொண்டு பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். மற்றபடி அவருக்கு வர இந்த கூட்டம் எங்கிருந்து வருகிறது, இப்படியான கூட்டம் அவருக்காக சேர்வது எப்படி என்ற மர்மம் எனக்கு புரியலைன்னு இருக்கிறார். நிகழ்ச்சி நடத்துறதுக்கான பணம் எங்கேருந்து வருது, இப்படியாக கூட்டம் சேர்வதுக்கு அது மர்மம் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சன கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பார்த்தேன் நான். அவருக்கு உடன்பாடாக இருக்கலாம், புரியல. எனக்கு என்னன்னா அப்போ இது பேசி அரசியல் இல்லாமல் இவர்களையெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தாமல், இவர்களை சொல்லாமல் நம்ம தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிற அர்த்தம்னு எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. எங்களை போன்ற அந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவருக்கும் நிலைப்பாடு இருக்கிறது. அது திராவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டவர்கள் சொல்லக்கூடிய தோழர்களுக்கும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அவங்களால வைக்க முடியல, இங்கே வைக்க முடியாது. எது வந்தாலும் எதிர்கொள்ளுவேன். ஆனால் துக்ளக் ரமேஷ் போன்றவர்களுக்கு
சீமான் ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதலில் தான் எல்லாத்தையும் செய்கிறாருன்னு அடிக்கடி இந்த திராவிட கும்பல் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. துக்ளக் ரமேஷ் அவர் என்ன பின்னணியில் இருக்கிறார் அந்த சகோதரர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் சொல்ல வர்றார், இந்த விதத்தில் என்னால் சீமானை ஏற்கவே ஒன்று கூட்டம் எப்படி சேருதுன்னு தெரியல, அது என்ன மர்மம் இருக்குது. எல்லாருமே உழைக்கிறாங்க, எல்லாருமே கொண்டுட்டு வராங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, உணர்வு தன்னெழுச்சியாக வந்தாங்க. நாங்கள் இந்த சொல்லு நேரத்தில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாங்கள் தம்பி ராகவ், எங்களுடைய குழுவை சேர்ந்தவர்கள் மோகித்து, அருண்குமார், அடுத்தது சபீப் அவர்களெல்லாம் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினோம். அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நண்பர் கணேஷ், அவங்க மனைவி பேர் வந்து ஜான்சின்னு நினைக்கிறேன், அவங்க அம்மா பேர் வந்துட்டு கமலேஸ்வரியா ஏதோ ஒரு பேர், இன்னொரு 7வது படிக்கக்கூடிய மகள், ஒரே ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வண்டியில் அம்மா, மனைவி, மகள் 3 தலைமுறையும் அவர் அழைச்சிக்கிட்டு வர்றார். எங்கள் அம்மா இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் வந்ததில்லை ஐயா, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்க்கணுன்னு வராங்க. திருச்சி துறையூர்லேருந்து அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 கிலோமீட்டர் குறையாமல் இருக்கும், 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அந்த இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. அங்கே சாப்பிட்ற இடத்துல பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த புகைப்படம் நான் எடுத்தேன். எப்படிப்பட்ட உணர்வோடு துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் கேட்குறாங்களே, சீமானுக்கு எப்படி இந்த கூட்டம் சேர்கிறது என்ற மர்மம் புரியவில்லைன்னு இதுதான். எல்லாரும் தன்னை இங்கே 2 அரசியல் தான், ஒன்று திராவிடம், அடுத்தது தமிழ் தேசியம், நீங்கள் வேறு எதுவும் உள்ளே கொண்டு வந்து நுழைக்காதீங்க அப்படின்றதுக்கான உதாரணம் இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த நேர்த்தி கூட்டம் வந்து மக்கள் சேர்ற இடம் வந்து இதுதான். இந்த உணர்வு அடிப்படையில் பணம் எப்படி வந்து எங்கே வருதுன்னா, எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டு போட்ட பணம் தான். மற்ற கட்சிகளில் தலைமையிலிருந்து ஒதுக்கி உங்களுக்கு இவ்வளவு வாகனத்துக்கான நிதி, அந்த ஒரு நாற்காலியிலையும் வைக்கக்கூடிய மஞ்சள் பை, அதுக்குள்ளே வீரன், முறுக்கு, சரக்கு இப்படின்னு இருக்கக்கூடிய பொருட்கள் இப்படிலாம் வச்சு தலைக்கு வந்து 500 ரூபா அப்படின்னு காசை கொடுத்து வாகனத்தில் ஏறுங்க அப்படின்னு கொண்டு வந்து கொட்டிட்டு திரும்ப கொண்டு போகிறதுக்கு இடையில வந்து இன்னொரு குவார்ட்ரு, இன்னொரு பிரியாணி இப்படிலாம் செலவு செய்து வரல யாருங்க. சொந்தமாக கலெக்ஷன் பண்ணி சொந்தமாக வாகனம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பங்களிப்போட, அது இல்லாமல் தனியே ஒரு ஆயிரக்கணக்கான தனியான வாகனங்கள், மகிழுந்துகள், 2 வீலர், இப்படி எல்லாருமே இருசக்கர வாகனங்கள் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருந்தது. இப்படி வர கூட்டத்துக்கு எங்கேருந்து வந்தது நிதின்னு தெரியலன்னா எப்படி அவர் செய்கிறாருன்னு தெரியல. இப்படி தான் புலம்ப ஆரம்பிச்சிருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய ஆரியமும் அப்படி தான் புலம்புது, இந்த பக்கம் இப்படி தான் புலம்புது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாநாடை பற்றி பேசிட்டு இன்னொரு சிறப்பு அம்சம், 49 கட்சியை தொடங்குறப்ப சமூக நீதி உலகத்துக்கு நாங்கள் தான் ஏற்றுமதி செய்ய போகிறோம்னு சொல்லக்கூடிய திமுக 57 தேர்தலை சந்திக்கிறது. அந்த 57 தொடங்கினது இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தி என்னன்னா, சமூக நீதினு பேசக்கூடிய இவர்கள் வேட்பாளர்கள் தேர்தல் சமூக அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்தால் போது சரி, ஸ்டாலின் அவர்கள் இருக்க போது சரி, இந்த சமூக நீதினு பேசக்கூடிய இவர்கள், இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமே மைனாரிட்டி சமூகம். அவர்கள் வந்து முதலமைச்சராக, துணை முதலமைச்சர் 2 பேர் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருது. ஆனால் இதை போல் இருக்கக்கூடிய எம்பிசி, பிசியில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி சமூகத்துக்கு நாம் எப்பயாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமானா, 1957 தொடங்கி இன்ன தேதி வரைக்கும் திமுக, திராவிட, அதிமுக இப்படி எதுவுமே செய்யவே இல்லை. பட்டியல் சமூகம் அந்த 44 அது ஒதுக்கிடு அவங்களுக்கு தான், அவங்க தலையில் நெத்தியில் எட்டு ஸ்டிக்கர் மாதிரி விட்டுடு, தனி தொகுதி பட்டியல் சமூகம் நிற்கணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை தாண்டி பொது தொகுதியில் நிற்க வைக்கணும்னா அதில் விதிவிலக்கு அதிமுக. செல்வி ஜெயலலிதா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தலித் ஏழுமலை அவர்களை நிற்க வைத்தது, வெற்றி பெற செய்தது. அது வந்து சாதிச்சது அதிமுக. நிறைய விஷயங்களை அதிமுக சாதிச்சிருக்கு, அதில் மறுக்கவே முடியாது யாரும். ஆனால் திமுக இன்ன வரைக்கும் ஒரு அடி இந்த சமூக அநீதியிலேருந்து நாங்கள் முன்னேறி மேலே வரவே மாட்டோம், அங்கேயே தான் நிற்போம், அந்த அநீதியிலே தான் நிற்போம். ஆனால் சாதிக்கு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், சாதிக்கு ஒரு கூட்டம் போடுவோம், எந்த சாதிக்குமான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்துடவே மாட்டோம். இங்கே ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பெருமைப்பாக இருந்தது. அந்த பட்டியலை நான் வந்து உட்காந்து ஆய்வு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அட்டவணை பிரிவு பொதுவாக திமுக இது வரைக்கும் காலங்காலமாக 57 அவங்க தேர்தலை நோக்கி தொடர்ந்து 67 அதிகாரத்துக்கு வராங்க. அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க கொடுக்குற திரும்ப பார்த்தீங்கன்னா, அந்த எந்த காலகட்டத்தில் இந்த ரிசர்வ் தொகுதியை தாண்டி, தனி தொகுதியை தாண்டி அவங்க யாருக்கும் ஒருத்தருக்கும் கொடுத்தது இல்லை. அமைச்சர் பதவியும் கொடுத்ததில்லை. அதிகமாக போனீங்கன்னாக்கா 2 அமைச்சர் பதவி உதவாத பதவியே ஒன்றா 2 இருக்கும், அவ்வளோ. அதை தாண்டி எதுவுமே இல்லை. இது எப்படி சமூக நீதி? பெண்களுக்கான முன்னுரிமை கொடுத்துருக்குதுன்னா இல்லை, இன்ன வரைக்கும் இல்லை. திமுக இங்கே சரி பாதி கொடுத்துருக்குது. அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, சீமானுக்கு ஜெயிக்க போகிறது அதனால இப்படிலாம் கொடுக்குறாருங்க. ஆனால் திமுக அப்படின்னா, அப்போ ஜெயிக்கிறதா இருந்தால் நீ சமூக அநீதியை பண்ணுவீங்க. சரி, இன்னைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் 57 தொடங்குறதுலேருந்தே உங்களுக்கு அந்த புத்தி இல்லையே.
நீ எப்படி சமூக நீதியை பற்றி பேசலாம் திராவிட கோஷ்டிங்க? அதுதான் நம்முடைய கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 தனித்தொகுதியில் 27 பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 27 தொகுதியை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தமிழ் குறவருக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பொது தொகுதி அட்டவணை பிரிவினை சேர்ந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த பொது தொகுதியில் 4 பேரை நிற்க வச்சிருக்கிறாரு நாம் தமிழ் கட்சி சீமான். தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து 13 பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவருக்கு வந்து பொது தொகுதியில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஆக பொது தொகுதியில் வந்து 6 இடங்கள் கிடச்சிருக்கு அட்டவணை பிரிவினருக்கு. மொத்தமே 41 தொகுதி அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டி மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 2 கொடுத்துருக்குது. பெண்களுக்கு 117 தனியாக கொடுத்துருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 10 இடங்கள் கொடுத்துருக்கு. கிறிஸ்தவர்களுக்கும் அதுக்கு இணையான அதே இடம் தான் கொடுத்துருக்கு. அருந்திதியர்களுக்கு ஒரு 3 கொடுத்துருக்கு. இது எல்லாவற்றிலும் மேடை வந்து வண்ணார் சமூகம் இன்னும் இருக்கக்கூடிய இப்படி எல்லாருக்குமே 1 2 1 2ன்னு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சமூக நீதிக்கான இடம். அங்கேருந்து தான் தொடங்கணும். இது சமூக நீதி விதைச்ச மண், முளைச்ச மண், உலாவிய மண், பெரியார் மண்ணுன்னு 1000 பேர் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களா? சமூக அநீதியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி நடக்கவே இல்லை. இப்படி நடந்திருக்கிறது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, காலகாலமாக பல ஆயிரம் இந்த பார்ப்பன சமூகத்திலிருந்து மிக பெரும் சாதனைகளை செய்த அறிஞர் பெருமக்கள்லாம் தமிழுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் சமூக நீதிக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் கம்யூனிஸ்டுகள் இருந்தும் காங்கிரஸில் இருந்தும் நிறைய பார்ப்பனர்கள் வந்து செய்திருக்காங்க. அடையாளம் அழிக்கப்பட்டது. அவங்களாம் வரலாற்றிலிருந்து சுத்தமாக தொடச்சி தூர போட்டுருச்சு. ஒட்டுமொத்த பார்ப்பன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கும் தமிழுக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் பாடுபட்டவர்கள் சாதி ஒழிப்புக்கும் சமூக நீதிக்கும் குரல் கொடுத்த எத்தனையோ பார்ப்பனர்கள்லாம் தூக்கி தூர போட்டிருந்தார். அந்த இனத்தைச் சேர்ந்த 6 பார்ப்பனர்களை தேர்வு செய்து இடம் கொடுத்திருக்கிறாரு சீமான் அவர்கள். இப்போ இது சமூக நீதியா சமூக அநீதியா எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். இந்த வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த சமூக நீதியை தலைமையிலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற திமுக குறைந்தபட்சம் 100க்கு மேற்பட்ட பெண்களுக்கு இடத்த கொடுக்குமா? நீங்கள் சரி பாதியெல்லாம் வேணாம், 35% உங்களால் ஒதுக்கிட முடியுமா? ஒரு 100 234 ஒரு 75 பெண்களை ஒரு 50 பெண்களை உங்களால் நிறுத்த முடியுமா? பார்ப்பன சமூகத்துக்கு இப்படியான ஒரு இடத்த கொடுக்க முடியுமா? பட்டியல் சமூகத்தை நீங்கள் பொது தொகுதியில் நிற்க முடியுமா? ராசாவை நீலகிரிக்கு அனுப்புனீங்களே, ஏற்கனவே இருந்த தொகுதி வந்துட்டு ரிசர்வ் தொகுதியை மாறிடுச்சு, வேறு வழியில் தூக்கி நீலகிரிக்கு மாற்றிட்டீங்களே. அந்த மாதிரி வந்து இல்லாமல் பொது தொகுதியில் நிற்க வச்சு நீங்கள் வெற்றி பெற வைக்க முடியுமா? சாதிக்க முடியுமா? அந்த திராவிடத்தில் நிற்கக்கூடிய அதுதான் சொல்ல வரேன். இனி திராவிடம் தமிழ் தேசியம் இந்த அரசியல் தான், வேறு எந்த அரசியலும் இல்லை. சீமானால் சாதிக்க முடிகிறது என்றார். பெரியாருடைய கைப்பிடிச்சு அரசியல் கற்றதாக சொல்லக்கூடிய நீங்கள், பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய நீங்கள், இது திராவிடம் தான் அந்த மண் இனி அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கிற நீங்கள், சமூக நீதியை உலகம் முழுக்க நாங்கள் தான் தலையில் வச்சுட்டு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லக்கூடிய நீங்கள், இப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்க முடியுமா? எல்லா இனத்தவருக்கும் எல்லா சாதி பிரிவினர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு இடத்தை பகிர்ந்தளிக்க முடியுமா உங்களால்? இந்த கேள்வி நான் வச்சு இதை முடிக்க நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேசக்கூடிய அம்சங்கள் இருக்குது. இப்படியான சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசியல் இந்த கட்சி இந்த மண்ணுக்கு வேண்டுமா? சமூக அநீதியை செய்துக்கிட்டு இருக்கிற இந்த கட்சி வேணுமா? இஸ்லாமிய சகோதரர்கள் யோசிக்கணும், கிறிஸ்தவ சகோதரர்கள் யோசிக்கணும். காலங்காலமாக திமுகவில் போயிட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க என்ன எடுத்தீங்கன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. தனிப்பட்ட குடும்பங்கள் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கலாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த இனம் அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கிச்சுன்னா இல்லை. தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ உட்பிரிவுகள் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சில பேர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் துணுக்கு ஒரு தொகுதி 2 தொகுதின்னு கொடுத்து 234 தொகுதி நிறைவு செய்திருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சீமான். இனி இந்த இடத்துல திராவிடமாக தமிழ் தேசியமான இந்த சீமான் மற்றவங்களெல்லாம் ஒரு வரிசையில் நின்று தான் நீங்கள் அரசியல் செய்தாகணும். இப்போ திரும்ப சொல்கிறேன், சீமானை புதைச்சிட்டோன்னு சுற்றி நின்று கொட்டமடித்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது திராவிடம். புதைச்சாலும் முளைச்சி கிளச்சி நிற்கிறது தான் இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற மீண்டும் நிரூபித்து நிற்கிறது பிப்ரவரி 21 இந்த சீமான் என்கிற அரசியல் களம். இனி அடுத்து என்னன்றதான் அந்த பாய்ச்சலை பார்க்குறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.